எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, சிச்சுவேஷன்ஸ் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறது தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி வீடியோக்குள்ள போகலாம். Compromise, okay. Creativity, aloneness, silence, rightness, flowering, awareness, harmony, inner voice, rebirth, completion, suppression. So, bottom of the deck, understanding. ஓகே, தென் இப்போ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், சிச்சுவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டேஜ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பொண்ணு நல்லா பயனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க பாசிட்டிவாக, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி கரண்ட்லி இந்த ஒரு போர்ஷன் பயங்கர டவுன் ஆகும். நம்ம நல்லா மனசிலாக்கிக்கோங்க. நம்ம அது ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகுறதுக்கோ டவுன் ஆகுறதுக்கோ நம்ம லைஃப்பில் எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஜஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை டவுன் ஆகும்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. பட் நம்ம இங்கே மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சேடாக இருக்கிற டைம்லையோ, ஓவர் திங்கிங் பண்ணுற டைம்லையோ, இல்லைங்க நீங்கள் லோவாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற ஒரு டைம்லையோ நமக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ், நமக்கான ஒரு அந்த பாத் அது நமக்கு கண்ணில் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மளோட அந்த நம்ம கரெக்டாக எந்த ஒரு பாத்தை நம்ம போகணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு கிளாரிட்டியாக நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா நம்ம பீஸ் ஆஃப் த மைண்ட் இருக்கணும், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, நம்ம பீஸ் ஆஃப் த மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு டைமில் நம்ம எடுக்கிற ஒரு முடிவுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் இவர் டவுன் ஆகும். இந்த ஈவினிங் டைமும் கரண்ட்லி இவர் டவுன் ஆகும். ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ பாசிட்டிவிட்டிஸ் இருந்தாலும் இவரோட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் நினைக்கலாம் ஒரு செகண்டில் ஒரு கால் பண்ண முடியாதா, இவனுக்கு ஒரு செகண்டில் ஒரு மெசேஜ் பண்ணிட மாட்டாரா, ஒரு செகண்டில் என்கிட்ட ஓடி வந்துட மாட்டாரா நீங்கள் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம அதை நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் இவரை சுற்றி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ பாசிட்டிவிட்டிஸ் இவருக்கு இருந்தும் இவருக்கு அதை மனசில் ஆகலை. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆள் பயங்கர டவுன் ஆகும், பயங்கர ஒரு லோவாகும். ஆள் ஆக்சுவலி எதையோ நினச்சி மைண்டுக்குள்ளே போட்டு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு, ஆளே அதில் ஒரு கற்பனையை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு படமாக்கிட்டு ஆள் அதையே நினச்சி பிடிச்சிட்டு நிற்கலாம். ஓகே, பட் இவர் எதை சொல்லுது, இவர் சேடாக ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு எதையோ மைண்டுக்குள்ளே போட்டுட்டு அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அது அப்படி வந்துடுமா, இப்படி வந்துடுமா. ஸோ அது ஒரு கற்பனை உலகத்தில் ஆள் இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம், டவுனாக இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம், இவர் பண்ணுறது கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் இவர் லோ வைப்ரேஷன் இருக்கும்போது, இவர் டவுனாக இருக்கும்போது, இவரோட திங்கிங் போஸ்ட் நெகட்டிவாக இருக்கிற ஒரு டைமில் இவருக்கு அந்த பாசிட்டிவிட்டி கண்ணுக்கு தெரியல, பயங்கர டவுன் ஆகும். இவருக்கு வலி இருந்தும் அதை சரி பண்ண முடியல, இல்லைங்க ஏற்றுக்க முடியல நம்ம சொல்லலாம், பயங்கர டவுன். ஓகே, பட் இதோட ஈவினிங் டைமில் இவரோட ஃபீலிங்ஸ், தாட்ஸ் நம்ம வேணால் பார்க்கலாம். இவரோட ஃபீலிங்ஸ் என்னென்ன, இவர் மேபி ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைங்க பெயிண்டிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, பட் கரண்ட்லி இவருக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சைலண்டாக போயிட்டுருக்குது. ஆக்சுவலி எத்தி பிடிக்கிறதுக்கு வலி இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம சொல்லலாம். இவர் ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணால் நான் சொல்லவே மாட்டேன், இவர் ஏதாவது எஃபோர்ட்ஸ் கொடுக்கலாம், ஏதாவது குறுக்கு எஃபோர்ட் இதை எடுத்து வச்சுருக்கலாம். பட் இவரால் எத்தி பிடிக்க முடியல நம்ம சொல்லலாம். கரண்ட்லி அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சைலண்டான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டு உருவாகிட்டு நம்ம சொல்லலாம்.
கரண்ட்லி இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. எத்தி பிடிக்க ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ணணும், எத்தி பிடிக்கன்னு ட்ரை பண்ணுறாரு. பட் நடக்கலை நம்ம சொல்லலாம். கரண்டோட மைண்டு ஓகே இல்லை. இவர் மைண்ட் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்குது. இவராக சில விஷயங்களை போட்டு மைண்டுக்குள்ளே போட்டு அதை கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட், இப்போ நம்ம பண்ணுறது தான் கரெக்டு, இப்போ நம்ம எடுத்துருக்க ஒரு முடிவு தான் கரெக்டுங்கிற ஒரு லோ வைப்ரேஷன் இவர் இருக்காரு. ஓகே, பட் இவரோட சோல் இவரை பாசிட்டிவாக கெயிட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். ஓகே, என்னதான் மனுஷனுக்கு சோல் பாசிட்டிவாக கெயிட் பண்ணாலும் சம் பீப்புள்ஸ் மைண்டு சொல்கிறத கேட்குற ஒரு கேரக்டராகும். ஆக்சுவலி இவரோட சோல் இவரை கெயிட் பண்ணாமலாம் கிடையாதுங்க. பாரு, உனக்கு இந்த ஒரு போர்ஷன் கூட கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. நீ போய் ஒரு ஆக்ஷன் எடு, கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணும். ஓகே, காம்ப்ரமைஸ் பண்ணு, மிஸ்டேக் கோமால தான் இருக்குது. நீ எத்தனை நாள் திம்புற ஈகியம் வச்சுட்ருப்பா. நீ ஒரு செகண்டில் ஒரு கால் பண்ண, மெசேஜ் பண்ண, ஆல் ப்ராப்ளம் இங்கே சால்வ் ஆகும். இவரோட சோல் இவருக்கு பாசிட்டிவாக கெயிட் பண்ணணும். ஒரு பர்சன் ஆக்சுவலி கேட்குறது மைண்டே ஆகும். மைண்ட் இப்போ போகாது, இப்போ டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, மைண்டு சொல்லும்போது வேறு மைண்டோட பேச்சை கேட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். கேட்டால் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், டவுன் ஆகும். அவராக ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார். அவர் பண்ண விஷயங்கள் தான் சரின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான் ஸ்டார்டிங்கில். ஓகே, பட் ஆக்சுவலி இவருக்கு ஹார்மோன் இவங்க கூட தான் ஃபீல் ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷனில் யாராவது மெடிடேஷன், ஹீலிங்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இவருக்கு சோல் அவேர்னஸ் கிடச்சிட்டு. சோல் அவேர்னஸ் மீன்ஸ் என்ன சொல்லுது, ஏதோ ஒரு வகையில் இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு, இது நமக்கானது. ஓகே, இது நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், நமக்கு இந்த ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்குது, ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷனோ இல்லைங்க ப்ரேயரோ ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு அவேர்னஸ் இவருக்கு கிடச்சிட்டு. பட் அது எப்படி? ஓகே, இவருக்கு அவேர்னஸ் கிடச்சிட்டு, அஃப்கோர்ஸ் அது உண்மையான விஷயமாகும். பட் அது எப்படி நான் செயல்படுத்துவேன், இது எப்படி சரியாகும், இது பாசிபிள் ஆகுமா, அந்த ஒரு ஓவர் திங்கில் இருக்கார் நம்ம சொல்லலாம். ஓகே, இவரோட சோல் ஆக்சுவலி இவரை கேட் பண்ணுது. ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த் வேணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. பட் இவர் ஆக்சுவலி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், இவனுக்கு ஒரு செகண்டில் கால் பண்ண மாட்டான், மெசேஜ் பண்ணிட மாட்டான், அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு பர்சன் ஃபீலிங்ஸ், எமோஷன் எல்லாம் சப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு பெயின் அனுபவிச்சுட்ருக்காங்க. சில பர்சன்ஸ்க்கு என்ன சொல்கிறது, இவரை பொறுத்த மட்டும் சில விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை காட்டி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ அதனால் கரண்ட் இவர் ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் சைலண்டாக இருக்கலாம். உங்களுக்கு மேபி டவுட் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்கு, இது இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் உண்டா, இல்லைங்க இனி இந்த போஸ்டோட கேரக்டர் மாறுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். பட் இவர் அப்கோர்ஸ் உண்மையான விஷயம், இவர் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அப்ரோஸ் பண்ணுறேன்னு இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இவருக்கு உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு நிறைய வேதனை அனுபவிச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நோடி இவருக்கு அந்தளவுக்கு ஒரு பெயினை கொடுத்துட்ருக்கு நம்ம சொல்லலாம். பட் ஆள் வெளியே காட்டிக்கிறது ஐம் ஓகே, ஐம் வெரி ஹாப்பி. இவருக்கும் லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் இல்லாமல் இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. நீங்கள் இல்லைங்க, இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஒருபோது ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் இவர் இன்னும் எத்தனை நாட்கள் இவர் ஆக்சுவலி சேட் ஆகும், பயங்கர சேட் ஆகும். ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன் இல்லை, இவர் வெளியே காட்டிகிட்ருக்கலாம். பட் இவருக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு, உள்ளுக்குள்ளே எல்லாம் சப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே பெயின் அனுபவிச்சுட்ருக்காங்க. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், இலூஷன் ஆகும், டவுன் ஆகும், பாசிட்டிவிட்டி இவருக்கு கண்ணுக்கு தெரியல நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இவர் இப்போ ஈவினிங் டைம் இவர் சிந்தித்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும், நம்மளோட விஷயங்களை என்றைக்கு சரி பண்ணலாம், நாளைக்கு சரி பண்ணலாம், இல்லை இன்றைக்கி சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், 6 மாதத்தில் சரியாயிரும், 1 வருஷத்தில் சரியாகிரும், நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னோட்டு போகணும், இன்னும் நான் எத்தனை நாட்கள் வெயிட் பண்ணணும். இவருக்கு ஆக்சுவலி வெயிட் பண்ண முடியலன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாமரத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது அதில் ஒரு ஃப்ரூட் வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். இன்றைக்கி மாங்காய் மரத்தை வச்சுட்டு நாளைக்கு ஃப்ரூட்டு காய்க்குமானு காய்க்காது. அதுதான் இவர் மனசிலாக்குறாரு. இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவலி இவர் மனசிலாக்கிற விஷயம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணுவோம், எல்லாம் சரியாகும் இவருக்குள்ள மைண்டுக்குள்ளே இவர் சொல்லி இவர் வெயிட் பண்ணாலும், ஆனால் அந்த செப்பரேஷனில் வரக்கூடிய இந்த பெயினை இவரால் ஓவர்டேக் பண்ண முடியல. இவர் சப்ரஸ் பண்ணுற இன்னும் சொல்லலை. பட் இவருக்குள்ள அந்த அளவுக்கு பெயின் இருக்குது. ஓகே, ஆள் ஒரு கல் மாதிரி தெரியலாம். ஓகே, பட் ஆளுக்குள்ளே பெயின் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தோணல, இவ என்ன கல் மாதிரி தெரியுதா, இவ கல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கலாம். ஓகே,
எஸ் அவர் அந்த அளவுக்கு பெயின் அனுபவிக்கிறாரு. அந்த பெயினை இவருக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அதனால் இவர் கல் மாதிரி போகலாம். பட் உள்ளுக்குள்ளே இவருக்கு பெயின் உண்டு. ஓகே ஓகே. ஸோ அதனால தான் கரண்ட்லி சாயங்காலம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கார். பட் இவர் ஈவினிங் டைமில் சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா, காம்ப்ரமைஸ் பண்ணணும், உங்களை சமாதானப்படுத்தணும், உங்களை சால்வ் பண்ணணும், உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களுக்கு மனசிலாக்கணும். இனி ஈகோவே ஆட்டிடியூடையும் பிடிச்சிட்டு இனி ஒரு காரியம் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் இனி டைம் கொடுத்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவதில்லை, எந்த மாற்றமும் கிடையாது. அவருக்கு தெரியும் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கோவம் உண்டு, இவர் பண்ண விஷயம் உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கும், இவருக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. என்னதான் இருந்தாலும் கரண்ட் ரிலேஷன்ஷிப் சைலண்டாக இருந்தாலும் இவருக்கு இருக்கிற ஓவர் ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா, நான் ஒன்று கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா கட்டாயம் ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிற ஒரு ஹோப் உண்டு இருக்கு. ஏன்னா என்னதான் உனக்கு எனக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் உனக்கு என் கூட சேரும்போது உனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், உன் கூட சேரும்போது எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுன்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. இப்போ கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் சைலண்டாக இருந்தாலும் இவருக்கு இருக்கிற ட்ரஸ்ட், நான் ஒரு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னா ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிற ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. ஓகே, இவருக்கு உங்கள் கூட தான் ஹார்மோனி ஃபீல் ஆகுது. இவருக்கு லைஃப்பில் ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வேணும், ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகணும்னு நினச்சிட்டு ஒரு காரியம் மேலே ஆக்ஷன் எடுப்பார். டோன்ட் வரி. பட் ஆளுக்கு ஈவினிங் டைமில் இவரோட வைப்ரேஷன் இஸ் டவுன் ஆகும். பாசிபிலிட்டிஸ் இருந்து இவருக்கு கண்ணுக்கு தெரியல. இவர் சில விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உண்மையான விஷயம். பட் ரிலேஷன்ஷிப் இவர் காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். ஏன்னா இவர் கட்டாயம் இவருக்கு தெரியும், இவர் சமாதானப்படுத்தினா அப்படின்னா கட்டாயம் எனக்கு காம்ப்ரமைஸ் ஆகுன்னு இவருக்கு தெரியும். ஓகே, அந்த ஈவினிங் டைமில் இவரோட ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும். இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் உங்கள் நேமில் அவங்க நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் இம்பார்ட்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீ இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.